சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போதும்பா, பார்த்தது போதும். வா, உங்ககிட்ட பேசணும். வா. இங்க பாருடா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா தமிழ் கூட பழகி இருப்ப. சரி, பழகிட்ட. அவதான் வீட்டுக்கு கூப்பிட்டானா உடனே கிளம்பி வந்துருவியா? இல்ல, தமிழ் ரொம்ப அடம் பிடிச்சாதான். அவதே சின்ன புள்ள, அப்படித்தான் அடம் பிடிப்பா. நாமதான் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போகணும். அவளுக்கு அறிவில்ல, உனக்கு இருக்குல்ல. இத பாரு, அவ குழந்தை. அவ அப்படித்தான் பாசமா நடந்துக்குவா. குழந்தைங்களுக்கு போலியான அன்பு எது, உண்மையான அன்பு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. குழந்தை மனசோட விளையாடாத. உன்னால தமிழுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வெயி, மொத்த குடும்பமும் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. புரியுதா உனக்கு? இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. இத பார், நீ என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்க, நீ குழந்தையோட எப்படி பழகுன, நடந்தது என்ன, எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனா இது வரைக்கும் நீ சுந்தரி வாழ்க்கையில இல்ல, அவ நிம்மதியா இருக்கா. இப்ப திரும்பவும் வந்து அவ நிம்மதியை நீ கெடுக்க பாக்குறியா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பரவு, வேற எப்படி பார்த்தாலும் நல்ல விதமா உன்னை பத்தி நினைக்க முடியாதே. நீங்க யாருமே என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமா வந்த? நீங்க நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன். இப்ப கூட உள்ள இருக்கிறது என் குழந்தை. அந்த குழந்தை எனக்கு தான் சண்டை போட்டு கூட்டிட்டு போக என்னால முடியும். ஓ, அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருக்கா? எங்க பிள்ளைய தொட்டுதான் பாரு. ஐயோ இல்ல, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்ற? கொஞ்சம் என்ன பேச விடுங்களேன். எனக்கு உரிமை இருக்குன்னு தான் சொன்னேன். என்னை யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது, என்ன தடுக்கவும் முடியாது. ஆனா எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்ல. அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல வராம பாத்துக்க. நான் அவளை பெத்த அப்பா, அவளை பெத்த அம்மா செத்துட்டா. அதனால நான் நினைச்சா சட்டப்படி அதை செய்யலாம். ஆனா நான் செய்ய மாட்டேன். மறந்தும் கூட அப்படி செஞ்சிடாத. அது தமிழுக்கு தான் பிரச்சனையா முடியும். உன் வில்லத்தனத்தை குழந்தை விஷயத்துல காட்டி அவளையும் கஷ்டப்படுத்திடாத. ப்ளீஸ், இப்படி குத்தலா பேசாதீங்க. மனசு வலிக்குது. தமிழுக்கு முடியலன்னு தான் நான் வந்தேன். இப்ப கூட என் குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கு. அவளை நான் எப்ப வேணாலும் வந்து பார்ப்பேன், இங்க வந்து போவேன். ஆனா நிச்சயமா சொல்றேன், உங்க பேத்தி வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நான் குறுக்கிட மாட்டேன். என்னால யாரோட நிம்மதியும் போகாது. தயவு செஞ்சு இன்னும் என்ன தப்பான பார்வையிலே பார்க்காதீங்க. இம்பிட்டு பேசுறியே, இதே மாட்டுக்கு இருந்துகிட்டா ரொம்ப நல்லது. உன் வேலைய நீ பாரு, எங்க வேலைய நாங்க பாக்குறோம். அப்புறம் தமிழ் படிக்கிற ஸ்கூல்ல தானே நீ வேலை பாக்குற? ஆமா. அப்போ தமிழ அங்க வரும்போது நீ பாத்துக்க. திரும்ப திரும்ப வீட்டுக்கு வந்து சுந்தரி முகத்துல முழிச்சு அவளை சங்கடப்படுத்தாத. அவளை நிம்மதியா இருக்க விடு. நீயே நிம்மதியா இருந்துக்க. இங்க பாருங்க, உங்க பேத்திக்கும் எனக்கும் இப்பவும் சரி எப்பவும் சரி எந்த சம்மந்தமும் இல்ல. என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். என் குழந்தைய நான் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கு மேல யார் என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல.